நான் இன்னைக்கு 2 கப்பு மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்துருக்கேன். அதில் கிஸ்மிஸ் இருக்குது, பாதாம், காஷ்யூ, டியூட்டி ஃப்ரூட்டி, வால்நட்டு. நார்மலாக நான் என்றைக்கும் நட்ஸை கிரேப் ஜூஸில் ஊற வைப்பேன். 2 days ஊற வச்சு யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அதுக்குள்ளே டைம் இல்லாதனால இதை 5 minutes கேரமல் சிரப்பு கூட பாயில் பண்ணி பின்ன நல்லா ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 1 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். அதை நான் ஒரு சூடான பேனில் ஆட் பண்ணி கொடுக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றாத கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இதில் சுகர் உருவி தண்ணி ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணியே விடலை, அது உருவி எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஹனி போல் ஆயிடுச்சு. எல்லா சுகரும் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். அதை நம்ம ஊற்றலைன்னா நம்ம இதை ஆறின உடனே அது கட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சுடு தண்ணி ஊற்றி கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல திக் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. இந்த கேரமலை சிரப்பு கூட அவ்வளோ நட்ஸே நான் ஆட் பண்ணி கொடுக்கேன். இப்போ நான் 5 minutes இதை நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் இந்த ஜூஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. நட்ஸ் எல்லாம் நல்லா சோக்காயிருக்கு. நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். 2 கப்பு பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2.25 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை நல்லா பொடிச்சு மிக்ஸியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். 2 பீஸு பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோம். இதை தனியாக போட்டால் பொடியாது. அதனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அதுக்கு கூட இதை போட்டு பொடிச்சு எடுக்க போகிறேன். நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. ஆல்ரெடி பட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, அதையும் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பண்ணி கொடுப்போம். நான் இந்த கப்பு தான் எல்லாம் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கப்புக்கு 3 கப்பு மைதா நான் ஆட் பண்ண போகிறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். 1 பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி கொடுக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 10 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டரை நம்ம போர் பண்ண போகிறோம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். இதை நம்ம 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 50 to 55 minutes நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. சூப்பரா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கும்.
கிறிஸ்மஸ் சீசன்ல நீங்க எல்லாருமே இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.